அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுமா, செல்வந்தர் ஆகும் யோகம் ஏற்படணுமா, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அந்த வகையில உங்க வீட்டில் சில பொருட்களை ஒருபோதும் முழுவதுமாக தீர்ந்து விடவோ காலியாகவோ விடாதீங்க. அதற்கு முன் அதை நிரப்பி விடுவது நல்லது. வாஸ்து சாஸ்திரம் நம்முடைய வீட்டில் மங்களமும் செழிப்பு செல்வம் நிறைந்ததாக வைக்க உதவுது. எதிர்மறை சக்திகளை நீக்க செய்து அந்த வகையில் நம்ம வீட்டில் சில பொருட்கள் ஒருபோதும் முழுவதுமாக தீர்ந்து விட வேண்டாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் உணவை தெய்வமாக கருதுகிறோம். அதிலும் குறிப்பாக அரிசி மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அதன் காரணமாக ஒவ்வொருவரின் வீட்டிலும் அரிசி பாத்திரத்தை ஒரு நாளும் காலியாகவே வைக்கக்கூடாது. அது முழுமையாக காலியாகிறதுக்கு முன்னாடி அதை நிரப்புறது முக்கியம்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாது வீட்டில் அரிசி தானியங்கள் தீர விடக்கூடாது. அது பருப்பாக இருக்கலாம், உளுந்து பருப்பாக இருக்கலாம், துவரம் பருப்பாக இருக்கலாம். அது முழுவதுமாக தீர்ந்து போயிடுச்சு, அது வீட்டில் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வ நிலையும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாளியில் கூட வாஸ்து சாஸ்திரம் இருக்குங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி குளியல் அறையில் ஒருபோதும் வாளியில் நீரை காலியாக வைக்க வேண்டாம். இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிரம்பும். அதனால் நீங்கள் குளிப்பது அல்லது துணி துவைச்ச பின்னாடி அந்த வாளியில் சிறிது தண்ணீரை பிடிச்சு வச்சிங்க அப்படின்னா நல்லது. இதன் காரணமாக உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடிகள் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் சேமிப்பு. அதிலும் குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணப்பையில் குறைஞ்சது ₹1 ₹2 போட்டு வைக்கணும். ஒரு சிலர் ஏதாவது கடைக்கு போய் அந்த மிச்சம் கொஞ்சம் காசு இருக்கிறது கூட இதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பர்ஸை காலி பண்ணிட்டு வருவாங்க. அதை மாதிரி எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. அதுவும் நாம் செலவு செய்கிற அன்னைக்கு மீதி பணம்னு அதில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு தொடர்ந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பர்ஸில் கோமதி சக்கரம், மயிலிறகு இதை மாதிரி பொருட்களை வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பண வசியம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிதி நிலைமையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இறைவனுக்காக வைக்கக்கூடிய தண்ணீர் பாத்திரத்தையும் ஒரு நாளும் தண்ணீர் காலியாக வச்சிருக்கக்கூடாது. எப்போவுமே அதில் நல்லா நிறக்க தண்ணி இருக்கணும். அதாவது மேலே பார்த்தா தண்ணி நிரம்பி இருக்கிற மாதிரி தெரிகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு கடன் இருக்காது, செல்வம் சேரும்னு சொல்லப்படுது. அதை மாதிரி தண்ணீர் குடிக்கிறதுக்கு நாம் இந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே ஆக்வா தான். ஒரு சில வீடுகளில் இன்னுமே பார்த்தீங்கன்னா பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த பானையில் எப்போவுமே தண்ணி பிடிச்சி அடுப்பு பக்கத்தில் வைக்கிறது அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய நிதி நிலைமையை நெருக்கடி இல்லாமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்திலேயே மிகவும் பயங்கரமான ஆயுதம் நம்முடைய நாக்கு தாங்க. நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது ஒரு ஆக்கவோ அல்லது அழிக்கவோ கூட வல்லமை படைத்ததாக இருக்குது. அதனால் எப்போவுமே வீட்டில் இனிமையான வார்த்தைகள் மட்டுமே பேசுங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய மனசு புண்படிபடி பேசாதீங்க. இதனால் கூட மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால் நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான வார்த்தைகளையே வீட்டில் பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடனே இருக்காது. இப்போ நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.